நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டியில் சேரும் சகதியுமாக மிக மோசமான நிலையில் உள்ள சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சாலைகள் குண்டும் குழியுமாகவும், மழை பெய்தால் சேரும் சகதியுமாகவும், பொதுமக்கள் நடக்கவே முடியாத அளவுக்கு மிகவும் மோசமாக உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மாவட்டங்களில் கள ஆய்வு என நாடகமாடும் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் கிராம சாலைகள் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். தஞ்சை மாநகராட்சியில் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக வேலை நிறுத்தம் செய்து வரும் நிலையில் இவர்களுக்கு பதிலாக நியமித்த புதிய பணியாளர்களுடன் மோதல் ஏற்படும் நிலை ஏற்பட்டது. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 400க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் மாநகராட்சி நிர்வாகம் நியமித்த புதிய பணியாளர்களை போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுத்ததால் இருதரப்புக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதனால் தஞ்சை முழுவதும் குப்பைகள் தேங்கி தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டிருப்பதால் ஸ்டாலின் மாடல் அரசின் நிர்வாக திறமையின்மைக்கு இந்த சம்பவம் மற்றொரு சான்றாகியுள்ளது. இலவச நிலம் வழங்கும் திட்டத்தில் மேட்டுக்குடி மக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச பட்டாக்களை ரத்து செய்யக்கோரி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தீர்வை ஏற்படாத தரிசு இடம் மற்றும் ஏரி புறம்போக்கு நிலங்களில் விதிகளுக்கு மாறாக பட்டா வழங்கி முறைகேடு நடைபெற்றுள்ளதாக முழக்கமிட்டவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய நிலங்கள் மேட்டுக்குடி மக்களுக்கு இலவச பட்டாக்களாக வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். மேட்டுக்குடியை சேர்ந்தவர்கள் தங்களது பணம் மற்றும் செல்வாக்கை பயன்படுத்தி கிராம நிர்வாக அலுவலராக இருந்த தட்சிணாமூர்த்தி என்பவர் மூலம் இலவச பட்டாக்களை பெற்றுள்ளனர் என போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் குற்றம் சாட்டினர்.